ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நான் என்ன பார்த்துருக்கேன்னா SQL அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன சொன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட். இந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னது? சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட். ஓகே, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கஷ்டமான விஷயம் வந்து ஒரு தப்பான விமத்தோட வந்து காணப்படுறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் SQL வந்து மிக ஈஸியான ஒரு பார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, இதை நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க மாத்திரம் இல்லை, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, நம்புவீங்க. அதாவது SQL வந்து மிகவும் முக்கியமானதாகவும் மற்றும் ஈஸியான ஒரு பார்ட் வந்தது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வலிமையாக கோடிங்குள்ளே போவோம்னு சொல்லுவோம். பட் இந்த முறை வாங்க சேலஞ்சுக்குள்ளே போவோம். ஓகே, வாங்க சேலஞ்சுக்குள்ளே போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்க்க போகிறோம் சம் ஃபங்க்ஷன். அதுக்கு முந்தி இங்கே ஒரு நான் டேபிள் கிரியேட் பண்ணிக்கேன். ஓகே, நம்ம வளமை செய்கிறதா ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளை கிரியேட் பண்ணிக்க. அதுக்குள்ள 3 குலம்ஸ் வந்து செட் பண்ணிக்க, நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ். ஓகே, அதுக்கு கீழே கொஞ்சம் டேட்டாஸை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஓல்ட் டேட்டா டேபிளையும் வந்து சோ பண்ணக்கூடிய நம்மளோட கோடிங், அதாவது எல்லா டேபிள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சோ பண்ணக்கூடிய டேபிள் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட், ஸோ ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோ ஆகிட்டு. ஓகே, இப்போ எப்படி நம்ம சம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ வந்து எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற இந்த சம்முக்குரிய இந்த சம் குலத்தை மட்டும் எனக்கு சோ பண்ணி காட்டணும். நீல கலர் டார்க் நீளத்துல உங்களுக்கு விளங்குற இதை மட்டும் தனிய வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நான் வந்து சோ பண்ணி காட்டணும் எனக்கு விளங்குது. ஏன்னு சொன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலை வந்து நான் டோட்டல் பண்ணும்போது எனக்கு இந்த சப்ஜெக்டோ நேமோ தேவையில்ல, மார்க்ஸுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் எனக்கு போதும். ஸோ எனக்கு இந்த இவ்வளவும், அதாவது மார்க் பண்ணிருக்கேனே இவ்வளவும் எனக்கு சோ பண்ற மாதிரி, தனியாக சோ பண்ற மாதிரி எனக்கு வேணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா அதையே ஈஸி தான், ஒன்றும் இல்லை. அதையே ஓகே, என்னது எனக்கு வேணும்? மார்க்ஸ் வேணும். ஓகே, மார்க்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃப்ரம் தான் எந்த டேபிள்ல இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள்ல எனக்கு அது இருக்கு. ஓகே, இங்க என்ன நடக்குது, எனக்கு மார்க்ஸ் தேவைப்படுது. அந்த மார்க்ஸ் எதுக்குள்ள இருக்கு, எந்த டேபிளுக்குள்ள இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்கு. எனக்கு அதை மட்டும் தனியாக சோ பண்ணி காட்டுன்னு நான் சொல்றேன். ஓகே, அது சோ பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, பாத்தீங்களா, எனக்கு மார்க்ஸ் எனப்பட்ட குலத்தை மட்டும் எனக்கு சோ பண்ணி காட்டுது. இண்டிவிஜுவலா தனியா எனக்கு சோ பண்ணி காட்டுது. இப்ப நான் சொல்றேன், இந்த குலத்துக்குள்ள இருக்கிற இந்த இதுக்குள்ள இருக்கிற அனைத்து மார்க்ஸையும் டோட்டல் பண்ணி சொல்லு. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்த மொத்த டோட்டலை வந்து சொல்லு என்று நான் சொல்றேன். அப்ப அதை என்ன செய்ய முடியும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ டோட்டல், அதாவது ஒன்றோட கூட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தப்படுற ஃபங்க்ஷன் என்ன, சம். ஓகே, சம். ஓகே, இந்த இருக்கிற 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சம்முட்ட சொல்லணும் மார்க்ஸ், அதாவது இந்த மார்க்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு, அதாவது நீ கூட்ட வேண்டிய விஷயம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு, மார்க்ஸுக்குள்ளதான் இருக்கு. பட் அந்த மார்க்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு என்று நம்ம சொல்லணும். ஓகே, மார்க்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு, ஸ்டூடெண்ட் பட்ட டேபிளுக்குள்ள இருக்கேன்னு நம்ம மாற்ற சொல்லணும். நம்மட எக்ஸ்வல்ட்ட சொல்லணும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், போட்டுட்டேன். இஞ்சியும் இங்க ஒரு இடத்த போல விட்டுதான் போல. ஓகே, பார்ப்போம். ஓகே, என்ன போல இந்த ஃப்ரமுக்கு வந்து ஸ்பெல்லிங் போல. ஓகே, ஓகே, இப்ப வந்து பாருங்க, இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு சம் பண்ணணும். எதை சம் பண்ண வேண்டிய இடம் அது மார்க்ஸ், அதுக்குள்ள என்ற எல்லாமே இருக்கு. இந்த மார்க்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு, ஸ்டூடெண்ட் பட்ட டேபிளுக்குள்ள இருக்கு. ஸோ அது சம் பண்ணி காட்டுதான்னு பார்ப்போம். எஸ், சம் மார்க்ஸ் 305. என் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய டோட்டல் மார்க்ஸ் எனக்கு என்னன்னு 305. ஓகே, 305 வந்துட்டானே. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன பார்த்தோம், சம்ல 2 விஷயம் பார்த்தோம். என்ன விஷயம் பார்த்தோம், ஃபர்ஸ்டா வந்து இந்த மார்க்ஸுக்குரிய டேபிள் மட்டும் குலம்ஸை மட்டும் நான் என்ன செஞ்சேன், சோ பண்ண சொன்னேன். ஓகே, சோ பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய டோட்டல் மார்க்ஸையும் நீ என்ன செய்ய எனக்கு காட்டுன்னு சொன்னேன். என் டோட்டல் மார்க்ஸை வந்து காட்டுச்சு. என் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த டோட்டல் மார்க்ஸை வந்து எனக்கு காட்டுச்சு. ஓகே, இவ்வளவு தான் என்னது
சம்ல வந்து செய்யக்கூடிய விஷயங்கள். இதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். சம்முக்கு வந்து இவ்வளவும் போதும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல சம்ம வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா மேக்ஸிமம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ண போறோம். ஓகே, Ctrl+C Ctrl+V. இந்த Ctrl+C Ctrl+V இல்லாட்டி நிறைய பேர் இங்க வந்து லேப்பையோ சரி கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நாங்க பார்க்க போறோம். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்போ இதை அதாவது நான் திரும்பி பாருறேன். இந்த சம்மை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டு நான் ஒன்றும் இல்லை மேக்ஸ் போட போறேன். அது மேக்ஸிமத்துக்கு ஷார்ட் நேம் வந்து மேக்ஸ். இதை வந்து நான் சேவ் பண்ண போறேன். ரைட், இங்கே வந்து பாருங்க என் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல மேக்ஸிமமான டோட்டல் எவ்வளவு 100 தான் எடுத்துக்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 எடுத்திருக்கேன். அது மாதிரி எனக்கு மினிமம் அதாவது என் மார்க்ஸ்ல யாரு வந்து குறைய மார்க்ஸ் எடுத்து என்ன குறைய ஸ்கோர் பாக்குறதுக்கு நான் மினிமம் யூஸ் பண்ணுவேன். அதே காப்பி பண்ணி தான் நான் என்ன செய்யறேன், அதுக்கு பக்கத்துல மினிமம் போடுறேன். ஓகே, அதான் வேலை. ஓகே, எவ்வளவு 50. இப்ப நீங்க யோசிக்கலாம் டக்கு இவரை காப்பி பண்ணி எல்லாத்தையும் போறேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒன்று மேல ஈஸி. நான் பெஸ்டா நான் நினைச்சேன் பெஸ்டா ஒரு கோடிங் எழுதுனா டோட்டலா இருக்கிற டேபிள்ல சோ பண்ணு. ஓகே, அது அந்த கோடிங்கை வந்து சோ பண்ணிச்சு. ரெண்டாவது என்ன சொன்னேன், மார்க்ஸை மட்டும் எனக்கு தனியாக இண்டிவிஜுவலா சோ பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அதுவும் சோ பண்ணிச்சு. திரும்பி நான் என்ன சொன்னேன், இங்கதான் பாருங்க டோட்டல் அதாவது இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மொத்த மதிப்பெண்களை எனக்கு டோட்டலா சொல்லுன்னு சொன்னேன். என்ன செஞ்சிச்சு, டோட்டலா சொல்லிச்சு. இப்ப எனக்கு அடுத்த கட்டம் என்ன தேவை, மேக்ஸிமம் தேவை. இப்ப நல்லா பாருங்க, சம்மண்டா என்னது, ஒரு தானத்தோட இன்னொரு தானத்தை கூட்டும். மேக்ஸிமம் என்னது, இருக்கிற வரிசையில எந்த தானம் பெருசோ அது வந்து இங்க நமக்கு கொண்டு வரும். இங்க கோடிங் எல்லாம் ஓகேயா இருக்கும், ஆனா ப்ரோசஸ் அதாவது நடக்கிற செய்முறை தான் என்னது வித்தியாசமாய் காணப்படும். அந்த டிஃபரெண்டான செய்முறையை வந்து ஐடென்டிஃபை வந்து காட்டுறது எதுன்னு சொன்னா நம்ம முன்னுக்கு போற இந்த சம், இந்த மேக்ஸ், இந்த மினிமம், அதாவது சொன்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் என்ன செய்யுது, டிஃப்ரெண்டா வந்து நமக்கு காட்டுது. எதுக்கு காட்டு, SQL கோடிங்க்கு காட்டுது. நடக்கிற கோடிங் மெத்தட் ஒன்று தான், பட் இந்த கோடிங் வந்து சம் பண்ண போது என்ற ஒரு டிஃப்ரெண்டா காட்டுறது எது, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த பிராக்கெட்டுக்கு முன்னால போடக்கூடிய நம்ம இந்த சம் மினிமம் மேக்ஸிமம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், பயம் இல்லாம Ctrl+B Ctrl+C யூஸ் பண்ணலாம். அதாவது Ctrl+B வந்து யூஸ் பண்ணலாம், Ctrl+C Ctrl+V யூஸ் பண்ணலாம். அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணலாம் நான் ஈஸியா சொல்றேன். ஓகே, அதாவது இந்த SQL இருக்கிற மிகவும் ஈஸியான விஷயம் சொன்னா உங்களோட ஒரு கோடிங்கை வந்து நீங்க வந்து சக்சஸா நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல Ctrl+B Ctrl+C யூஸ் பண்ணும், காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து எந்த ஒரு இஷ்யூம் இல்லை. சொன்னா அதுதான் நமக்கு ஈஸியான வழியும் கூட. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன், கவுண்ட் அதை வந்து நான் என்ன செய்ய போறேன், சாரி, இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் பார்ப்போம். ஓகே, ஆவரேஜுக்கு நான் என்ன செய்யணும், காப்பி பண்ணதே போட்டது இதுக்கு பக்கத்துல நான் செய்யணும் AVG, ஷார்ட் நேம் ஆவரேஜுக்கு AVG. ஸோ நீங்க இதையும் ரன் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம ஆவரேஜும் நமக்கு வந்துடும். என்ன வந்திருக்கு, 76.250 நமக்கு வந்துருக்கு நம்ம டோட்டல். ஓகே, ஆவரேஜ் டோட்டல். இப்போ நான் அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், கவுண்ட். இந்த கவுண்ட் வந்து எப்படி நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா அது இதுதான் காப்பி பேஸ்ட் பண்ணது. நான் இதுக்கிட்ட என்ன செய்யறேன், கவுண்ட் ரெண்டு போட்டது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரன் பண்றேன், எனக்கு 4 கவுண்ட் வருது. ஓகே, இந்த 4 கவுண்ட் எதுன்னு சொன்னா நான் டக்குன்னு சொல்லுறேன். இங்க வந்து பாருங்க, நான் ஓல்ட் டேபிள வந்து செட் பண்றேனே, இதுல இருக்கிற எல்லாத்தையும் இந்த கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணாது. எதை மட்டும் கவுண்ட் பண்ணும்னு சொன்னா இந்த எரோமார்க் இருக்கு லைன், இதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். அதாவது எரோமார்க் இருக்கு லைன், அதாவது மவுஸை பாருங்க, இந்த மவுஸ் வந்து கிளிக் ஆகி எடுக்கணும். இந்த லைன் மட்டும் 1 2 3 4 இந்த லைன் எத்தனை லைன் வருதோ அத்தனை லைன் தான் அது கவுண்ட் பண்ணும், அத்தனை லைன் தான் கவுண்ட் பண்ணும். அப்ப எனக்கு எத்தனை லைன் வந்திருக்கு, நம்மட 4 கவுண்ட் லைன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏன் யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு மேனேஜர் வந்து சொல்றேன் என் எம்ப்ளாயிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க டக்குன்னு எல்லாத்தையும் எண்ணி தயாரிப்பீங்க. டக்குன்னு இந்த கோடிங்கை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து காணப்பட கவுண்ட் என்னப்பட கோடிங்கை பார்த்தா எத்தனை லைன்ல எத்தனை டேட்டாஸ் என்டர் பண்ணிக்கன்னு சொன்னா 1000 பேர் டேட்டாண்டா 1000 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இதான் இதை கவுண்ட் யூஸ் பண்ற. ஓகே, இப்போ நீங்க யோசிப்பீங்க, நீங்க என்ன எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி ஈஸியா முடிஞ்சுட்டீங்க, இதை நாங்க
2-3 நாளா கஷ்டப்பட்டு படிச்ச நாங்களே நீங்க யோசிப்பீங்க. பட் இது வந்து ஒரு 5 மினிட்ஸால இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா 3 விஷயம். ஒரு விஷயம் கோடிங்கை வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து லாஜிக்கல் திங். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கின்றது. நமக்கு சம், மேக்சிமம், மினிமம், ஆவரேஜ், கவுண்ட் இவ்வளவுதான் பெரும்பாலான இடங்கள்ல வந்து நமக்கு என்ன உதவும், இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் உதவும். 3 திங்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான நல்லா உங்களை மைண்ட்ல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன வேணும்? முதலாவது கோடிங்க வந்து ஒழுங்கா எழுத தெரியணும். இப்ப இந்த கோடிங்க வந்து நான் ஒழுங்கா எழுதினால்தான் நான் கீழே வந்து என்ன செஞ்சேன், காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு போனேன். ஓகே, அடுத்தது லாஜிக்கல் திங். சில லாஜிக்கல் திங்கை நம்ம யூஸ் பண்ணா பெரிய பெரிய எரரான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கிளியர் பண்ணலாம். இப்ப டக்குண்டு ஒரு ஸ்டூடெண்ட் அம்மா வந்து இந்த புள்ளோட மார்க்ஸை காட்டுங்கன்னு சொன்னா நீங்க திணறி தீர்க்க கூடாது. அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒரு வழியை வந்து வச்சு கொள்ளணும். ஓகே, அதை வந்து எப்படி செய்யணும் நான் சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு முதல் 3வது என்ன சொன்னேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற அனைத்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், கவுண்ட். எனக்கு கவுண்ட் போட தெரியா, எனக்கு ஆவரேஜ் போட தெரியா, சம் மட்டும் தான் போட தெரியும்னு சொல்றதுலாம் அது சரியான ஒரு விஷயம் இல்லை. ஓகே, நீ சம் போட தெரியும்னு சொன்னா நீ மேக்ஸிமம் போடணும். சம்ம தூக்கி போட்டு எம்எக்ஸ போட்டா என்ன மேக்ஸிமம். ஸோ அங்க கோடிங் வந்து ரன் ஆகும். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அம்மா வாராகும் 2 புள்ளோட மார்க்ஸை காட்டுங்கன்னு சொன்னா டக்குன்னு நான் செய்வேன். சரிட்டு எனக்கு என்ன அவ என்னத்துக்காக பெஸ்ட் அவட நீட் என்ன அவட தேவைன்னா புள்ளோட மார்க்ஸ். அப்படின்னா எனக்கு என்ன மார்க்ஸ் தான் தேவை, மார்க்ஸ் புள்ளோட மார்க்ஸ் தேவை. அப்புறம் எனக்கு என்ன தெரியும், மார்க்ஸ் வந்து நான் எங்க சர்வ் பண்ணிக்க, எந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் என்னப்பட்ட ஒரு டேபிள்ல தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட். ஓகே, இங்க வந்து நான் வேர் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன் வேர் யூஸ் பண்றேன்னு சொன்னா எனக்கு மார்க்ஸும் தேவை. அந்த மார்க்ஸ் வந்து எங்க இருக்கி, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கி. ஆனா எனக்கு யார மார்க்ஸ் தேவை, நேமுக்குள்ள இருக்கிற நம்மட நிமல் ரிப்பரோ தெரியா டேட்டாபேஸ்ல. சோ பாப்போம், நிமல்ற மார்க்ஸ் எனக்கு தேவை. ஓகே, நான் என்ன சொல்றேன், எனக்கு மார்க்ஸ் தேவை. அந்த மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்கு. ஆனா எனக்கு என்ன செய்யணும், ஸ்பெசிபிக்கா எனக்கு போய் நேமுக்குள்ள இருக்கிற நிமல் என்னப்பட்ட ஒரு மார்க்ஸை மட்டும் நான் ஷோ பண்ணணும்னு சொன்னா பாப்போம். நிமல் இல்லாட்டி கொஞ்சம் எரர் காட்டும், நிமல் இருந்தா சக்சஸ். ஓகே, நிமல் இருக்கிற 70 மார்க்ஸ் இருக்கிற. ஓகே, இது சில நேரம் நீங்க ஏதாவது எடிட் பண்ணி காட்டுறீங்களான்னு உங்களுக்கு யோசனை வரலாம். ஓகே, அப்படி இல்லை, பாப்போம் நம்ம டேட்டா பேஸ் பார்ப்போமே. ரைட், நிமல் நிக்க 2வது இருக்கிற 70 மார்க்ஸ் எடுத்து. ஓகே, இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்க, ஓகே நம்ம 70 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், அடிக்காம சந்தோஷமா ஏதாவது என்ன செய்வாங்க வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் டேட்டாபேஸ். ஓகே, டேட்டாபேஸ் என்பது வந்து ஸ்ட்ரிக்டா படிக்கிற விஷயம் இல்லை, சும்மா பண்ணா வந்து என்ன செய்யணும், படிச்சுட்டு போயிடணும். இதை வந்து கூடிய நேரம்லாம் மெனக்கிடாதீங்க. எவ்வளவுக்கு ஈஸியா லாஜிக்கல நீங்க பிடிச்சிட்டு போறீங்கன்னு பிடிக்கிறீங்களோ அவ்வளவு ஈஸியா வந்து நீங்க செஞ்சிடலாம். இந்த SQL இருக்கிற இந்த டேட்டாபேஸை வந்து ஈஸியா படிச்சுட்டு போகலாம். இதுக்கு வந்து நீங்க இப்படி சொல்லுவாங்க மண்டே பிடிச்சிட்டு படிக்கிற அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. நார்மலா இங்கிலீஷ் அடுத்தது போட வேண்டிய இடத்துல இதை போட்டா சரி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம என்ன செஞ்சோம், இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல ஓவரா ஒன்றுமே செய்யல. ஒன்றை நம்ம சம்மம் ஒழுங்கா போட்டணும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு நம்ம என்ன செஞ்சோம், காப்பி பேஸ்ட் பண்ணி நாங்க போட்டுட்டோம். ஸோ டேட்டாபேஸ்ன்றது வந்து மிக இலவான விஷயம். ஸோ இந்த கோடிங்கை வந்து கஷ்டப்பட்டு படிச்சா பிற்காலத்துல இஷ்டப்பட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா வேலை செய்வீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா குரூப் பண்றப்படி, குரூப் பை குரூப் எப்படி குரூப்பிங் செய்யற அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதோட வந்து இந்த SQL டியூட்டோரியல் வந்து அதாவது டேட்டாபேஸ் டியூட்டோரியல் வந்து ஃபினிஷ் ஆகும். இன்னொரு புதிய ஒரு டாபிக்ல வந்து புதிய ஒரு டியூட்டோரியலை வந்து சந்திப்போம். ஸோ அது மட்டும் உங்களை நிறைவேற்றி செய்கிறேன். அடுத்த வீடியோட லாஸ்ட் வீடியோட சந்திப்போம். பாய்.